ஜிவிஎம் கிட்ட இருந்து கார்த்திக் நரேனுக்கு ஒரு மெசேஜ் வருது, மீட் பண்ணலாமான்னு. 2 பேரும் மீட் பண்றாங்க. ஜிவிஎம் கார்த்திக் நரேன பார்த்து, "உங்க படம் பார்த்தேன். நான் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு மொமெண்ட் ஜிவிஎம் மாரி ஒரு டைரக்டர் அப்படி சொல்லும்போது, கார்த்திக் நரேன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் கையில இருந்த ஒரு கவர ஒரு சின்ன கிஃப்ட்டா கார்த்திக் நரேனுக்கு குடுக்குறாரு. அதே ஈவினிங் வெற்றிமாறன் படத்த பார்த்துட்டு கார்த்திக் நரேன் கிட்ட, "சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அடுத்து உடனே எந்த படமும் பண்ண வேண்டாம். அப்ராட் போங்க. போயிட்டு நியூ ஃபிலிம் மேக்கிங் டெக்னாலஜிலாம் கத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. பட் கார்த்திக் நரேன் வெற்றிமாறன் சொன்னதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா ஜிவிஎம் மாதிரி ஒரு டைரக்டர், நான் உங்க பெரிய ஃபேன் ஆயிட்டேன், உங்க அடுத்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே கார்த்திக் நரேன் எடுத்த டிசிஷனை தான் எடுத்திருந்திருப்போம். D16 பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் கார்த்திக் நரேனோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. கௌதம் மேனன் ப்ரொடக்ஷன்ல நரகாசுரன். D16க்கு அப்புறம் 1.5 வருஷத்திலேயே 2018 நரகாசுரனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் நரேனோட ஸ்டைல்லையே இன்னொரு த்ரில்லர் படம் நரகாசுரன். படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமா கிரியேட் ஆச்சு. பட் படம் ரிலீஸ் ஆகல.